இது கானா ஃபெஸ்டிவல். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜான். நான் ஆல் டைம் உங்க சோமஜா. ஸ்ரீஜா, அடுத்து யாரை கூப்பிடலாம்? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அந்த ஜட்ஜஸ் கிட்ட வந்துட்டு ஒரு கப் வச்சிருக்கல, அது எதுக்கு? அவங்க டீ குடிச்சிட்டு ஓரம் போடாம தான் வச்சிருப்பாங்கமா. அந்த கப் இல்லடா, இது வந்துட்டு வெங்கல கப் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஓகே, நான் தான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு அவார்டு இருக்கு. அது வந்து யார் வாங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறைய பேர் பாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டுன்னு யாரும் நம்ம முடிவு பண்ணிட முடியாதுல்ல. ஓகே, யார் இப்போ அடுத்த பாட வர போறது? அடுத்து யார் பாட போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்தவெளி கானாரி. தள்ளுக்கு கார தங்கமான மாதே, தலை நிறைய தாளம் போவேதே. அடி தள்ளுக்கு கார தங்கமான மாதே, தலை நிறைய தாளம் போவேதே. தலை நிறைய தாளம் போவேதே. கல்ல உடைப்பேன் கட்ட உடைப்பேன் கல்யாணத்துக்கு நானே. அடி மரத்தை விட்டு மரத்துக்கு போய் கட்டிரியாம தேனே. நான் கல்ல உடைப்பேன் கட்ட உடைப்பேன் கல்யாணத்துக்கு நானே. நீ மரத்தை விட்டு மரத்துக்கு போய் கட்டிரியாம தேனே. அதை பார்த்ததுமே அசந்து தேண்டி அசதி புலிமானே. அத பார்த்ததுமே அசந்து தேண்டி அசத்தி புள்ளிமானே. என்ன மனமோ என்ன குணமோ அத கேட்கிறேண்டி நானே. அடி தள்ளுக்கு கார தங்கமான மாதே, தலை நிறைய தாளம் பூவேதே. அடி தள்ளுக்கு கார தங்கமான மாதே, தலை நிறைய தாளம் பூவேதே. தலை நிறைய தாளம் பூவேதே. தலை நிறைய தாளம் பூவேதே. ஓகே ஹரி, சூப்பரா பாடுனீங்க. ஜட்ஜஸ்ட எப்படி பாடுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? கண்டிப்பா கேட்டே ஆகணும். கேட்டே ஆகணும். கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பாட்டே கேட்குமா? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட தான் கேட்குறாரு எப்படி. கண்டிப்பா சொல்லுங்கண்ணா. ஆக்சுவலாக என்னன்னா சுதி மிஸ் ஆயிடுச்சுப்பா. எடுத்து ஸ்டார்டிங்கே சுதி மிஸ் ஆகுது. நல்லா கேட்டியா? சாங் கேட்டியா? நல்லா கேட்டேண்ணா. ரிஹர்சல் வந்தியா? வந்தேன். வந்தோம். ஏன் இவ்வளோ தப்பாக பாடினேன்? நெக்ஸ்ட்டு இன்னும் பெட்டரா ஓகேண்ணா கேட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேண்ணா. நீ நல்ல ஒரு பாடகர். ஆல் தி பெஸ்ட். ரவியப்பா. சரணம் தப்பாக பாடுறியப்பா. பாட்டு நல்லா கேட்டேன்ப்பா. அன்னைக்கு நீ ரிகல்சர் பாடும்போது தான் நான் உனக்கு பாடி காட்டினேன்ல, அப்போ பாடினேன்ல. இன்னைக்கு ஏன் தப்பாக பாடுற? ஆல் தி பெஸ்ட். சரணனா ரொம்ப ஸ்லோவாக வேறு இது பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பயணியப்பா சிறான பாட்டு இது. நான் இப்போ கேட்டிருக்கேன் அவர் பாடும்போது லைவாக உட்காந்து கேட்போம். வேறு மாதிரி இருக்கும் ஃபீலு. அச்சு நவுத்துவா போல் அந்த சங்கதிலாம் வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரினா யோசிச்சுன்னே இருக்கேன். மைண்ட்லேயே ஓட நைட்லாம் தூங்கும்போது அந்த ரிதம் இந்த அப்படி போவோம் ரிதம். அந்த ரிதமுக்கு ஸ்லோ பண்ணிட்டு உன்னோட அந்த லிரிக்ஸை ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் பாடுற. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. நிறைய ரொம்ப உனக்கான ஒரு மேடை இது. நீ இந்த வாய்ப்பை நீ தக்க வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. நீ நல்லா பாட்டு பாடுன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நல்லா பாடியா? இல்லைண்ணா. ஓகேவா? புரியுதா? ஏன்னா கேட்டால் நீ இதுக்கப்புறமா நல்லா பாடினா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, முயற்சி பண்ணு. ஓகேவா? டெடிகேஷன் பண்ணு. ஓகேவா? லவ் யூ. பாய். ஓகே அண்ணா, அப்படியே மார்க்ஸ் சொல்லிடுங்கண்ணா. 8. ரவியப்பா 8. சபேசனா 8. ஓகே, என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கரெக்டாக வரணும். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே ஸ்ரீஜா, அடுத்து யார் பாட போகிறா? அடுத்து யாரை கூப்பிட போறீங்க? உங்களுக்கு தான் தெரியும். எனக்கா? சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து சதீஷ். அவர் தான் வந்து நம்ம கூட பாட போகிறாரு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ராக்டிஸ்லாம் பக்காவாக பண்ணீங்களா? பண்ணிடுறேன். அந்த அக்கா எதை கேட்குறாங்க?
இல்ல பயப்படாம பாடுங்க, எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, பயந்துட்டே இது பாடுங்க. இது வரைக்கும் பயப்படல, இப்போ பார்த்துட்டீங்களா, பயந்துருவீங்க தானே? கண்டிப்பா. சரி ஓகே, உங்களை வந்து பாடுறதுக்கு போது நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஒரு பிளானு. நீங்கள் பாடுங்க, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பேசுகிறோம். ஓகேவா? சூப்பராக பாடுங்க. பேச்சே வராத மாதிரி எல்லாரும் ஊன்றாங்க. All the பாடுனா தான் தெரியுது. கடலுக்கர ஓரத்திலே கண்ணகி சில அருகிலே இந்த மாதிரி எத்தனையோ பார்த்துட்டேன் என் வயசுல. பாடாத பாட்டையெல்லாம் பாடி வரேன் காணல. ஒன்று பார்க்கில், ஒன்று பீச்சில், ஒன்று தேட்டரில். கடலுக்கரை ஓரத்தில கண்ணகி சில அருகில. கடலுக்கரை ஓரத்தில கண்ணகி சில அருகில இந்த மாதிரி எத்தனையோ பார்த்துட்டேன் என் வயசுல. பாடாத பாட்டையெல்லாம் பாடி வரேன் காணல. பார்க்கில், ஒன்று பீச்சில், ஒன்று தேட்டரில். கடலுக்கரை ஓரத்தில கண்ணகி சில அருகில. கடலுக்கரை ஓரத்தில கண்ணகி சில அருகில இந்த மாதிரி எத்தனையோ பார்த்துட்டேன் என் வயசுல. பாடாத பாட்டையெல்லாம் பாடி வரேன் காணல. பார்க்கில், ஒன்று பீச்சில், ஒன்று தேட்டரில். கடற்கரை ஓரத்தில காதல் கூட்டம் குறையல. பொண்ணை பெத்த அம்மாவுக்கு பொண்ணை பத்தி தெரியல. கடற்கரை ஓரத்தில காதல் கூட்டம் குறையல. பொண்ணை பெத்த அம்மாவுக்கு பொண்ணை பத்தி தெரியல. ஒய் பொங்கமரம் அடியில புஷ்பலத்தா மடியில. பொங்கமரம் அடியில புஷ்பலத்தா மடியில காணாத காட்சி எல்லாம் கண்டுட்டேன் ஒரு நொடியில. இது போல எத்தனையோ பார்த்துட்டேன் என் வயசுல. பார்க்கில், ஒன்று பீச்சில், ஒன்று தேட்டரில். கடலுக்கரை ஓரத்தில கண்ணகி சில அருகில. கடலுக்கரை ஓரத்தில கண்ணகி சில அருகில இந்த மாதிரி எத்தனையோ பார்த்துட்டேன் என் வயசுல. பாடாத பாட்டையெல்லாம் பாடி வரேன் காணல. பார்க்கில், ஒன்று பீச்சில், ஒன்று தேட்டரில். கடலுக்கரை ஓரத்தில கண்ணகி சில அருகில. கடலுக்கரை ஓரத்தில கண்ணகி சில அருகில இந்த மாதிரி எத்தனையோ பார்த்துட்டேன் என் வயசுல. பாடாத பாட்டையெல்லாம் பாடி வரேன் காணல. பார்க்கில், ஒன்று பீச்சில், ஒன்று தேட்டரில். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பேசும்போது வந்து காற்று மட்டும்தான் வருது, பாடும்போது வந்து வாய்ஸ் எங்கேருந்து ஓப்பன் ஆகுது? உள்ளே ஏதாவது மைக் வச்சுருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸ்பீக்கர் வச்சிருக்காரு. ஸ்பீக்கர் வச்சுருக்காங்களா? சரி ஓகே, எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ்ட்டை கேட்டலாமா? கேட்டலாம் ப்ரோ. சரணண்ணா, அது ஓப்பனிங் எடுக்கும்போது, பாட்டு எடுக்கும்போது சுற்றி கழிஞ்சி எடுக்கிற. ஏன் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திடீர்னு இப்படி ஆயிடுறீங்க? ஒன்றும் புரியலையே. ஓகே, அதான் நல்லா பண்ணா. சரி. வாழ்த்துக்கள். ரவியப்பா. சரணம் எல்லாமே கெளியுதுப்பா. முதல்ல பல்லவி ஒரு மாதிரி போகுது, சரணம் ஒரு மாதிரி போகுது. அவனுக்கு வந்து போல்டாக இருக்கும் பழனி பாடுறது. பாட்டு கேட்டிருக்கல நீ? கேட்டுக்கிறோம். அப்போ நீ அந்த மாதிரி பாடலாமே. இப்போ முதல்ல பல்லவியே ஒரு மாதிரியாக பாடுற, பல்லவி பாடிட்டு அங்கே பல்லவியில் ஒரு வாசிக்கும் போது திருப்பி சரணத்தில் ஒரு மாதிரியாக போகிற. சரணமே அது சரணத்திலே எத்தனை சுற்றி மாறுது. அது பாடும்போது அவன் அந்த பார்க்கில் பீச்சில் சொல்கிறேன் அந்த இடம் நல்லா அழகுப்படுத்துவான் சொல்லும் போது. அதெல்லாம் நீ அப்படியே கொஞ்சம் ஷார்ட்டாகவே பாடின்னு போகிற. ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்துங்க. சரிப்பா. சபேசனா. சதீஷ் சொல்லலாம். நல்லா லவ் பண்ணி பாடணும். லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணேன். கல்யாணமா வரலாம். என்னப்பா கல்யாணம் ஒன்றும் ஆகலையா? அதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரா அவரும்? லவ் பண்ணுற இல்லையா நீ? இல்லைண்ணா. என்ன இப்போ இப்படி கேட்குறீங்க? கீழே ஒரு பொண்ணு நம்ம லவ் பண்ணுற போல அதை விட பல மடங்கு நம்ம இசையை நம்ம லவ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். பொண்ணு வந்து நம்மளை கைட்டு விட்டு ஓடிடும், ஆனால் இசை வந்து நம்மளை எப்பவுமே ஏமாத்தாது. அவங்க பாட்டுல சொன்னாங்கல்ல, பார்க்ல ஒன்று பீச்சில் அப்படிலாம் சொல்லிட்டு நல்ல இன்னும் ஒரு லவ் ஃபீலாக பாடியிருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா பழனி அப்போ வந்து அவ்வளோ சூப்பராக பாடியிருப்பார்.
புரியுதா? நெக்ஸ்ட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணோம். காரணம் சொல்லக்கூடாது உடம்பு சரியில்லை. ஆனால் அப்படியே மார்க் சொல்லிடுங்க. 8. தேங்க்ஸ்ண்ணா. சபேசனா 8. ரவியப்பா 8. 8. Thanks, ஓகே, என்னென்ன மிஸ்டேக் சொன்னாங்கன்னு கேதர் பண்ணிக்கிட்டீங்களா? ரொம்ப டங்கு ஸ்லிப் இப்போ ஆகுது. மறுபடியும் பேச மாட்டாரு பாரு. ஓகே ப்ரோ, சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பராக பாடணும், 10க்கு 10 எடுக்கணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நன்றி. Thanks. பூஜா, அடுத்து வந்து யார் பாட போறா? உன் இஷ்டம், உன் சாய்ஸ். இப்படி சொல்லுவான், நான் கூப்பிட்டா இல்ல நீ நான் உன் சாய்ஸ் சொல்லிட்டேன், நீ யாரை வேணா கூப்பிடுங்க. ஓகே, சாம கூப்பிடுறோமா? ஓகே, ஷாமை கூப்பிடுங்க. ஷாம், சொல்லுங்க ப்ரோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டு பாடத்துக்கு வந்திருக்கேன் ப்ரோ. சரி, அங்க பார்த்துட்டு பேசுங்க. இல்ல, எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? அடே என்கிட்ட வந்து அது மாதிரி பேசுறது, அங்க பார்த்தா நல்லா இருக்கேன் அடே சிரிக்கிற. சரி விடு, பரவாயில்ல, என்ன பண்றது, எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. என்ன பாட்டு மாதிரி பாடுறீங்க? வந்திருக்கேன்ல, அதனால பார்த்து சிரிக்கிறேன். என்ன பழனி அப்பா பாடல் லவ் பண்ண முன்னாலே. சரி ஓகே, நீங்க லவ் பண்ணிட்டே இருங்க, நாங்க போயிட்டு ஓரமா உட்காந்து பாக்குறோம். ஓகேவா? சரிங்க ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். லவ் பண்ண முன்னாலே லைஃப் பாலாச்சி பொன்னால கீதா தாமரை பூ போல நானும் தவிக்கிற தண்ணிக்குள்ள நான் கொடுத்தேன்டா ரோஜா பூவே அவ கொடுத்தாலே நெஞ்சில் நோவே நான் கொடுத்தேன்டா ரோஜா பூவே அவ கொடுத்தாலே நெஞ்சில் நோவே அந்த கோவில் குளம் எல்லாம் நான் வேண்டுற கை கூட வேண்டும் முன்னே லவ் பண்ண முன்னால லைஃப் பாலாச்சி பொன்னால கீதா தாமரை பூ போல நானும் தவிக்கிற தண்ணிக்குள்ள நான் கொடுத்தேன்டா ரோஜா பூவே அவ கொடுத்தாலே நெஞ்சில் நோவே நான் கொடுத்தேன்டா ரோஜா பூவே அவ கொடுத்தாலே நெஞ்சில் நோவே அந்த கோவில் குளம் எல்லாம் நான் வேண்டுற கை கூட வேண்டும் முன்னே லவ் பண்ண முன்னாலே லைஃப் பாலாச்சி பொன்னாலே லால் பார்க்கு கப்பல் பார்க்க மாறி போச்சுடா அவ சிரிச்சு பேசிடா அந்த எம்சி ரோடு தேந்தி போச்சுடா லால் பார்க்கு கப்பல் பார்க்க மாறி போச்சுடா அவ சிரிச்சு பேசிடா அந்த எம்ஜி ரோடு தேஞ்சி போச்சுடா பணம் பாக்கெட்டில் காலி ஆச்சுடா பணம் பாக்கெட்டில் காலி ஆச்சுடா லால் பார்க்கு கப்பல் பார்க்கு மாறி போச்சிடா அவ சிரிச்சு பேச்சிடா அந்த எம்ஜி ரோடு தேஞ்சி போச்சிடா பணம் பாக்கெட்டில காலியாச்சிடா வாச்சி மோந்தரம் அடகு வச்சிடா பணம் பாக்கெட்டில காலியாச்சிடா கொஞ்சம் இருந்த மான போச்சிடா வாச்சி மோந்தரம் அடகு வச்சிடா பொட்ட காட்டு புடிச்சிடா நான் குடிக்கிற மண்ணு குடிச்சிடா பண்ண முன்னால லைஃப் பாலாச்சி பொன்னால கீதா தாமரை பூ போல நானும் தவிக்கிற தண்ணிக்குள்ள நான் கொடுத்தேன்டா ரோஜா பூவே அவ கொடுத்தாலே நெஞ்சில் நோவே நான் கொடுத்தேன்டா ரோஜா பூவே அவ கொடுத்தாலே நெஞ்சில் நோவே அந்த கோவில் குளம் எல்லாம் நான் வேண்டுற கை கூட வேண்டும் முன்னே லவ் பண்ண முன்னாலே லைஃப் பாலாச்சி பொன்னாலே கீதா தாமரை பூ போல நானும் தவிக்கிற தண்ணிக்குள்ள. சொல்லுங்க ப்ரோ. சூப்பராக பாடினீங்க, எப்படி பாடினீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ்ட்டு கேட்கலாமா? கேட்கலாம் ப்ரோ. சரண்ண்ணா. ஷாம், நான் சொல்லுங்கண்ணா. பாட்டு எடுக்கும்போது கூட பரவாயில்ல, ஆனால் சரணத்தில் அந்த இடமே தப்பு தப்பாக ஒரு பாடு இந்த இடம். லால் பார்க்கு கப்பல் பார்க்க மாறி போச்சிடா அவ சிரிச்சு பேசிடா அந்த எம்ஜி ரோடு தேஞ்சி போச்சிடா பணம் பாக்கெட்டில காலியாச்சிடா கொஞ்சம் இருந்த மான போச்சிடா வாச்சி மோந்தரும்
இங்கே தான் மாறுது. மறந்து புரியுதா? ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆனால் செம்ம போல்டாக பாடினேன், நல்லா வெயிட்டாக பாடுற, கொஞ்சம் சுத்தியில் டைட்டாக பாடினா நல்லாயிருக்கும். புரியுதா? இது என்னன்னா நல்லா ஜாலியாக பாடிக்கினே போயிட்டே இருக்கேன். பல்லவியில் ஒரு சின்ன 2-3 தப்புலாம் பண்ணால் சரணத்தில் கரெக்ஷன் பண்ணிக்கினேன். சரணத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? நல்லா சுற்றி பிடிச்சி பாடு. சரிங்கண்ணா. ஓகே, வாழ்த்துக்கள். ரவியப்பா. சரணம் இப்போ வார்த்தைங்க தப்பாகுதுப்பா. ஆமாம், கரெக்டா? கரெக்டுப்பா. விட்டேன். அது ஏன் எக்ஸ்ட்ரா ஏன் பாடுற? வீடியோ பார்த்தேன்ப்பா. நான்ப்பா முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே சொன்னேன். அதாவது அவன் பழனி என்ன பாடி வச்சுக்கிறானோ நீங்கள் ரெக்கார்டில் கேட்கும்போது அது மட்டும் பாடினா போதும். அதாவது நம்மளால் எவ்வளோ முடியும். ஆமாப்பா. இப்போ நான் அந்த பில்டிங் மேலே ஏறுவேன்னா என்னால் முடிஞ்சால் நான் ஏறுவேன். நான் அது மேலே முடியாத நான் ஏறுறேன்னு சொன்னால் கீழே வந்து காலை கையை வச்சுக்கணும். ஆமாப்பா. இப்போ அந்த கதை தான் உன் கதை. எக்ஸ்ட்ரா பாடிட்டல, எக்ஸ்ட்ரா பாடினால நீ அந்த வார்த்தையை மறந்துட்டேன். அது கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிங்க. சபேஷ்ண்ணா. சூப்பராக பாடினேன். நல்ல எனர்ஜியாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் அப்படியே சுதி மிஸ் ஆகினே வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் நல்லா கவனிச்சு நல்லா பாடு. சரிங்க. ஆல் தி பெஸ்ட். சரிங்க. சபேஷ்ண்ணா அப்படியே மார்க் சொல்லிடுங்க. 9. ரவியப்பா. 9. சரணண்ணா. 9. ஓகே, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரிங்க ப்ரோ. தேங்க்யூ. போயிட்டு பூஜா, அடுத்து ஒரு ஆளை பாட கூப்பிடுவோமா? கூப்பிடலாம் தாராளமா. கூப்பிட்டு தானே அவனை, உனக்கு பிடிச்ச ஆள் தான், நீயே கூப்பிட்டு. முத்துவ பாட சொல்லலாமா? எனக்கு பிடிச்ச ஆள்னா அப்படியெல்லாம் பாடினா எவன் கேட்கறதெல்லாம் ஓடுவாங்க. சரி, ஓகே. யாரை கூப்பிட போறீங்க? நீங்களே கூப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆள ஒரு ஆள் கூப்பிடுங்க. இங்கி பிங்கி பாங்கி போட்டு கூப்பிடுங்க பாட்டு. நான் ஆல்ரெடி வந்து நிறைய பேரை கூப்பிட்டுறேன், நீங்களே கூப்பிடுங்க இந்த வாட்டி. சரி, ஓகே. ஆயா சக்தி அவர்கள். மாமனார திட்டாதடி, மாமியார திட்டாதடி, நாத்தனார திட்டாதடி, மழை வந்த மருமகளே கேளடி. ஏய், பெத்த தாய் போல மாமியா, அவங்கள மதிக்கணும் நீயோ சாமியா. பெத்த தாய் போல மாமியா, அவங்கள மதிக்கணும் நீயோ சாமியா. மாமனார திட்டாதீங்கோ, மாமியார திட்டாதீங்கோ, நாத்தனார திட்டாதீங்கோ, மழை வந்த மருமகளே கேளுங்கோ. பெத்த தாய் போல மாமியா, அவள மதிக்கணும் நீயோ சாமியா. வீட்டு பொண்ணு போல குடும்பம் நடத்த மருமகளே, வாசல் இல்ல தண்ணி போடாம தூங்குறாளே. அவக்கில் வீட்டு பொண்ணு போல குடும்பம் நடத்த மருமகளே, வாசல் இல்ல தண்ணி போடாம தூங்குறாளே. காலையில எழுந்து புட்டு சுட தண்ணியில குளிச்சு புட்டு, காலையில எழுந்து புட்டு சுட தண்ணியில குளிச்சு புட்டு, ஃபேர லவ்லி பூசிக்கின்னு மினுக்குறாளே. ஃபேர லவ்லி பூசிக்கின்னு மினுக்குறாளே. குடும்பத்தை அம்மாத்திட்டு பெட்டு மேல தூங்குறான், மாமி ஆக்கி வச்ச சோத்தை போட்டு திங்குறான். குடும்பத்தை அம்மாத்திட்டு பெட்டு மேல தூங்குறான், மாமியா ஆக்கி வச்ச சோற போட்டு திங்குறான். மாமனார திட்டாதீங்கோ, மாமியார திட்டாதீங்கோ, நாத்தனார திட்டாதீங்கோ, வாழ வந்த மருமகளே கேளுங்கோ. பெத்த தாய் போல மாமியா, அவள மதிக்கணும் நீயோ சாமியா. அடி கல்பனா, பெத்த தாய் போல மாமியா, அவள மதிக்கணும் நீயோ சாமியா. பெத்த தாய் போல மாமியா, அவங்கள மதிக்கணும் கொல்ல சாமியா. பெத்த தாய் போல மாமியா, அவங்கள மதிக்கணும் நீயோ சாமியா. ஸ்ரீஜா, தம்பி இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் உனக்கு பேசணும் இல்ல, எல்லாத்தையும் சொல்றா போலயே. இது போல பண்ண கதைனா என்ன எப்படி மாட்டி விடும்போது உட்காந்து கீழே கை தட்டி சிரிச்சீங்களா? ரொம்ப நல்ல பிள்ளைடா, அவளுக்குலாம் இந்த மாதிரி பாட்டு சப்போர்ட் பண்ணேன். இல்ல, கீழே உட்காந்து என்ன கலாய்க்கும் போது அவளை கை தட்டுறான் இவன். பார்த்துட்டேன் எல்லாத்தையும். எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணணும்ல, அதான் தம்பியோட ஒரே நோக்கம், வேற ஒன்றும் இருக்காது. உன்னை எங்க கலாய்க்க போறான்? கண்டிப்பா சார் ஆயிடுறேன். ஓகேவா? சரி, ஓகே. எப்படி பாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ்ட் கேட்கலாம். சபேசனா. சக்தி பயங்கரமாக பாடினேன், ஒரு எனர்ஜியாக பாடினேன். ஒன்று ஆயா பற்றி பாடுற, இல்லைன்னா தாத்தாவை பற்றி பாடுற, இல்லை மாமனார் மாமியாரை பற்றி பாடுற. நான் தெரியல, நான் ஃபேமிலி தானே நம்மளுக்கு வந்து. ஃபேமிலி மேன் சக்தி. நீ வந்து இது மாதிரி ட்ரெண்டிங் புள்ள,
வாங்கல் பிள்ளைக்கு அப்புறம் நீ ஒரு ட்ரெண்டிங் பிள்ளை. சரி ஓகே. சூப்பரான எனர்ஜியாக செம்மையாக இருந்துச்சு பாட்டு. நன்றிண்ணா. ஆல் விஷயம் நன்றிண்ணா. அப்படியே கண்டினியூ பண்ணு. ரவியப்பா. நல்லா பாடுப்பா. நன்றிப்பா. சரண்ண்ணா. சக்தி சொல்லுங்கண்ணா. அண்ணா சொன்ன மாதிரி தான், ஒன்றும் ஆயா இல்லை தாத்தா மாமியார் மருமக தான். ஃபேமிலியாகவே சுற்றினுக்கு வந்தேன் ஃபுல்லாக. அக்கா மாமா சாங்கெலாம் ஒன்றும் பண்ணிக்கிறேண்ணா. அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஒரு பாட்டு இருக்கு, நான் கேட்டுருவோம்ண்ணா. ஒரு மாதிரி குழஞ்சி பாடுற மாதிரி இருக்குது. குழஞ்சின்னா நான் பாடுவேன் பாட மாட்டேன், பாடு அப்படின்ற மாதிரி தெளிவா. என்ன சுத்தி? அஞ்சா? அஞ்சுண்ணா. அஞ்சா? ஆறு கொடுங்க. மாமியார திட்டாதடி, மாமனார திட்டாதடி, வாழ வந்த மருமகளே கேளடி, பெத்த தாய் போல மாமியா, அவளை மதிக்கணும் நீ சாமியா. கோய்தம்மா, பெத்த தாய் போல மாமியா, அவளை மதிக்கணும் நீ சாமியா. இந்த பாட்டு பழனி அப்பா பாடுறதை விட வாத்தியார் சின்னமுருகண்ணா பாட்டி தான் அதிகமாக கேட்டிருக்கேன். அந்த கல்பனான்ற வார்த்தையை சல்பனா பவுடர் மூஞ்சில் பூசுகிற மாரி அடிக்கடி சொல்லுவாப்பில். அத்தனை வாட்டி அவர் சொல்ல அடிப்பாப்பில். ஏன்னு கேட்டால் ஒரு ஜாலி, ஆனால் தெளிவாக இருக்கும். நீ பாடும் போதெல்லாம் அவர் குலசை வச்சு காட்டினா தெரிஞ்சிருக்கும் அவர் என்னென்ன ரியாக்ஷன் பண்ணியிருப்பாப்பலன்னு. உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் போனாலும் அந்த மாதிரி ரியாக்ஷன் நம்மளால் எடுக்கவும் முடியாது. வடிவேல் கூட அந்த மாதிரிலாம் ஒரு இது பண்ணியிருக்க மாட்டாப்பல. நான் கிட்ட தூரத்தில் இருந்தாலும் மிஸ் பண்ணுறேன், பக்கத்தில் இருந்தவங்களாம் தெரியும் அவருக்கு. நீ தப்பாக போச்சுன்னா அங்கே உடனே சுவிட்ச் அடிக்கும். ஒன்று கையா முகாமல பக்கத்தில் இருக்கிறவன்னு. அந்த மாதிரி தெளிவாக பாடணும், மற்றவங்களாம் ரசிக்கிற மாதிரி பாடணும். ஓகேவா? ஜாலியாக இருக்கிறியா? பரவாயில்லையே. வேற ஏதாவது குறை இருக்குதாண்ணா? ஜாலியாக இருக்குதுல்ல? வேற என்னவா? வேணாண்ணா, ஜாலியாக இல்லைண்ணா. வேற ஏதாவது குறை இருக்குதா கேட்டுக்கிறேண்ணா. வேற எதுனாவா? குறைலாம் இல்லை செல்ல, எல்லாம் திருத்திக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே திருத்திக்கிறேன். ஓகேண்ணா. பாட்டுன்றது வந்து எல்லாருமே யாரெல்லாம் தவறு பண்ணலாம், அது திருத்திக்கிற பக்குவம் தான் வேணும். இது தப்புன்னா தப்பு அப்படின்ற மாதிரி திருத்திக்கணும். ஓகேவா? நல்லா தெளிவாக பாடு. எப்பவுமே குழஞ்சி நம்ம பாடக்கூடாது, தெளிவாக பாடணும். ஓகேவா? வாழ்த்துக்கள். ஆனால் மார்க்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தம்பி வந்து ஃபேமிலிக்குள்ளே சுற்றுறாருல, இப்போ ஏதோ அக்கா மாமா சண்டைக்கெல்லாம் பாட்டு விட்டுருக்கா போல. அது ஒரு அக்கா மாமாவா? ஆமாம். அடுத்த ட்ரெண்டிங் ரெடி ஆயிடுச்சு. அக்கா மாமா சண்டையில ரத்தம் ஊத்துது மண்டையில, முடிய காண கொண்டையில, எட்டி விட்டா தொண்டையில, ஊருக்குள்ள மாமா பருப்பு கொட்டை, ஆனா வீட்டுக்குள்ள அவரு தொடப்ப கட்ட. எங்க அக்கா தாங்க டண்டனக்கா டான்னு, எல்லாரும் சதருவாங்க என்ன ப்ரூஸ்லி ஃபேனு. அக்கா மாமா அக்கா மாமா அக்கா மாமா அக்கா மாமா சண்டையில ரத்தம் ஊத்துது மண்டையில, முடிய காண கொண்டையில, எட்டி விட்டா தொண்டையில, ஊருக்குள்ள மாமா பருப்பு கொட்டேன், வீட்டுக்குள்ள அவரு தொடப்பு கட்டேன். எங்க அக்கா தாங்க டண்டனக்கா டான்னு, எல்லாரும் சதருவாங்க என்ன அக்கா மாமா அக்கா மாமா அக்கா மாமா அக்கா மாமா. சூப்பர் 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 சூப்பர். ஓகே சக்தி. பருப்பு கொட்டை குடும்ப நஷ்டம் வழக்கம் மேலே வழன்னு நினைக்கிறேன். இல்லண்ணா, வீட்டு வெளில வந்தா ஒரு தௌலத்தான ஒரு ஆளு, வீட்டுக்குள்ள அது எல்லாரோட உன்னோட பயங்கரமான ஃபேன் யார் தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆகுதா? மூச்சு 300 வாட்டி ஆமின்னு சொல்றாரு இல்லையா, அடிக்கடி உன் பேரை சொல்றா போல. ஆமாப்பா, வந்ததுலேருந்து ஆயா 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 சொல்லி சாப்பாடு போட ஆயா ஆயா. ஆயா மேல அவ்வளவு பாசம் போல அண்ணா. எஸ் எஸ் ப்ரோ, ஆயா மேல எவ்வளோ பாசமா? ஆயா மேல பாசம் இருக்கும்பா. ஆயா மேல நம்ம அம்மா மேல என்ன பாசம்? இல்லை, நம்ம அம்மா அப்பா பத்துவோம்ல, அப்போ நம்மளுக்கு பாசம் இருக்கும். ஆஹா, ஸ்கோரிங் செம்மையா இருக்கணும். பாத்தியா, உனக்கு ரசிகர் ஜட்ஜஸே உனக்கு ரசிகர் எடிட் பண்ணி போட்டுருவாங்கண்ணா. நீங்க அப்படியே சொல்ற தாயா ஆயான்னு பாட்டை மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க. அதுக்குதான் ஒரு மீம்ஸ் பேஜ் ஒரு 10 இருக்கு, வச்சிருக்கான். உன் பாட்டை அவர் ஃபேமஸ் பண்றாரு, புரியுதா? ஜாலியா ஒரு பாட்டில் பாடி நீராரு, போற இடம்லாம் ப்ரமோட் பண்றாரு போல. ஆமா, ஆயா சாங். பாத்தியா, நைட்ல ஹோம் ஒர்க் பண்ற போல, வெளியில ஃபேமஸ் பண்ற போல. நெக்ஸ்ட் தாத்தா, நெக்ஸ்ட் தாத்தா பாடு. தாத்தா பாடு ப்ரோ, பாடு. தாத்தா தாத்தா நம்ம சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. அது எத்தனை ஆயா ஆயா இப்படி போறாப்புல, ஆயா ஆயா அப்படி வராப்புல, ஆயா ஆயா. நான் ப்ரோ என்ன ப்ரோ, வேற எதுவுமே வராத மைண்ட்ல. தாத்தா தாத்தா ப்ரோ, ஆயா வராப்புல. உன்னை வந்து நீ வர ப்ரோ ப்ரோ ஆயா. உன் பேர் சொல்லிலாம் கூப்பிடுறதில்ல, ப்ரோ ப்ரோ ஆயா வராப்புல. ஆயா சக்தி, ஆயா ஆயா சக்தி. ஐயோ,
ஓகே, இன்று முதல் வந்து ஆயா சக்தி என்று அழைக்கப்படுவாய். சபேசனா வந்து முன்னாடி காதல் பேர் வச்சிருக்காரு. புள்ளடா, நல்ல பேர் வச்சிருக்க. அவர் தான் அப்பப்போ இப்போ கூட ஆயா சக்திங்கிறாரு, அப்புறம் ட்ரெண்டிங் புள்ளங்கிறாரு. ஓகே, நல்லா பாடுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் திருத்திக்கங்க. ஓகேவா? கண்டிப்பா. சரி, ஓகே. மீண்டும் அடுத்த ஜெம் சிங்கர்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோமஜான். விஜய் ஸ்ரீஜா. பாய். பாய்.